சிறு வியாபாரிகளுக்கான கடன் உதவிகளை நேரடியாக களத்தில் இறங்கி செயல்படுத்த நிதி நிறுவனங்களுக்கு அன்வார் உத்தரவு. நாடெங்கிலும் சிறு வியாபாரிகளுக்கு வழங்கப்படும் கடன் உதவிகள் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்து அரசாங்க அமைப்புகளும் நிதி நிறுவனங்களும் நேரடியாக மக்களிடம் சென்று விளக்கமளிக்க வேண்டும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக சிறு தொழில் செய்வோர் அரசாங்கம் மூலமாக தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிதி உதவிகள் குறித்து தெளிவாக அறிந்து பயனடைய வேண்டும் என்பதற்காக அதிகாரிகள் நேரடியாக களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார். தமன் மிலாவத்தி உழவர் சந்தையை இன்று நேரில் பார்வையிட்ட பிரதமர் அன்வார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கசானா ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையின்படி நிதி வசதிகளும் கடன் உதவிகளும் பரவலாக கிடைத்தாலும் கூட பலர் அவற்றை பற்றி இன்னும் அறியாமல் இருப்பதுடன் முழுமையாக பயன்படுத்தவும் தவறி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் வியாபாரிகளை அலுவலகத்திற்கு வரவழைப்பதை விட அதிகாரிகளே நேரடியாக சென்று அவர்களுக்கு தேவையான கடன் உதவிகளை வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக பேங்க் சிம்பானா நேஷனல், தக்கோ நேஷனல், பேங்க் ராயாட், அமானா இத்தியார் மலேசியா, மஜ்லிஸ் அமானா ராயாட் மற்றும் அக்ரோ பேங்க் ஆகிய நிதி நிறுவனங்களுடன் கலந்தாலோசித்து வருவதாகவும் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். சுமார் 400 ரிங்கிட் அளவிலான குறைந்த சேவை கட்டணத்துடன் அதிகமானோர் கடன்களை பெறும் வகையில் மக்களை ஈடுபடுத்துவதே இத்திட்டத்தின் நோக்கம் என்றும் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக பகுதிகளில் இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்களை அமைப்பதை தடுக்கும் புதிய திட்டமிடல் வழிகாட்டுதல்களை பாதுகாக்கும் வகையில் ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கம் விளக்கமளித்துள்ளது. இந்த வழிகாட்டுதல்களானது வர்த்தக பகுதிகளுக்கு அருகில் வசிக்கும் மக்களிடம் இருந்து ஊராட்சி மன்றங்களுக்கு கிடைத்த கருத்துகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை என ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பசார் அலுவலகத்தைச் சேர்ந்த செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்த புதிய விதிமுறைகளானது சீரான போக்குவரத்து இயக்கங்களுக்காகவும் வாகன நிறுத்த வசதிகளை மேம்படுத்தும் நோக்கிலும் அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வர்த்தக பகுதிகளில் இடவசதி குறைவாக இருப்பதால் சமய சமூகங்களின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்ய இயலாத நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் இந்த விதிகளானது புதிய கட்டுமானங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் வர்த்தக பகுதிகளில் ஏற்கனவே அமைந்துள்ள வழிபாட்டு தலங்களை பாதிக்காது என்றும் அவர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் 12ஆம் தேதி நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட சமூக மேம்பாட்டிற்கான ஸ்லாங்கூர் மாநில திட்டமிடல் வழிகாட்டுதல்கள் மற்றும் தரநிலைகள் குறித்து புட்டாலிங்ஜயா நாடாளுமன்ற உறுப்பினர் லீ சியான்சுங் கவலைகள் எழுப்பியதை தொடர்ந்து ஸ்லாங்கூர் மந்திரி பசார் அலுவலகம் இவ்வாறு விளக்கமளித்துள்ளது. பெண்களின் பொருளாதார மேம்பாட்டை வலுப்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் பள்ளி மாணவிகளுக்கான திறன் மேம்பாட்டு திட்டங்களை அரசாங்கம் இவ்வாண்டு அறிமுகப்படுத்த உள்ளது. பள்ளி படிப்பை நிறைவு செய்யும் முன்பே மாணவிகளுக்கு தொழில்முறை மற்றும் வருமானம் ஈட்டக்கூடிய திறன்களை கற்பிப்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் என மகளிர், குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி ஷுரி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பெண்கள் எதிர்காலத்தில் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடையும் நிலை உருவாகும் என இன்று பங்சாரில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டிற்கான ரோட்டரி மாவட்ட மாநாட்டில் கலந்து கொண்ட அமைச்சர் நான்சி ஷுக்ரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பெரியவர்களாக உருவெடுப்பதற்கு முன் அவர்கள் சிறுமிகளாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் திறன் பயிற்சி திட்டங்களை கற்பதால் எதிர்காலத்தில் சுயதொழில் செய்து வருமானம் ஈட்ட முடியும் என்றும் அவர் விவரித்துள்ளார். இத்திட்டமானது நாடு முழுவதும் மாவட்ட கல்வி அலுவலகங்களுடன் இணைந்து செயல்படுத்தப்படும் என்றும், குறிப்பாக முக்கிய தேர்வுகள் முடிந்த பின் 2 அல்லது 3 நாட்கள் மாணவிகளுக்கு பயிற்சி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாணவிகள் கல்வியில் மட்டுமல்லாமல் வாழ்க்கை திறன்களிலும் முன்னேறி எதிர்காலத்துக்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும் நான்சி ஷுக்ரி வலியுறுத்தியுள்ளார். வருகின்ற ஜொஹூர் மாநில தேர்தலில் பார்த்தி பர்சாமா மலேசியா கட்சியானது அனைத்து 56 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுவதை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருவதாக அறிவித்துள்ளது. தமது கட்சியானது ஜொஹூரில் போட்டியிட ஏற்ற தொகுதிகளை தற்போது அடையாளம் கண்டு வருவதாக முன்னாள் திராம் சட்டமன்ற உறுப்பினரும் ஜொஹூர் தேசிய சமூக கொள்கை மன்றத்தின் முன்னாள் உதவித் தலைவருமான எஸ். கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தங்களின் நோக்கம் ஜொஹூரில் உள்ள அனைத்து 56 தொகுதிகளிலும் கவனம் செலுத்துவதாகும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், வேட்பாளர் தேர்வானது கட்சி தலைமையால் முடிவு செய்யப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முன்னாள் PKR தலைவர்களான டத்தோஸ்ரீ ரஃபீசி ரம்லி மற்றும் நிக் நஸ்மி நிக் ஹமாட் ஆகிய இருவரும் பார்த்தி பர்சாமா மலேசியா கட்சியில் தங்களை அதிகாரப்பூர்வமாக இணைத்துக் கொண்டனர். இந்நிலையில் அவர்கள் இருவரின் தலைமையிலான பார்த்தி பர்சாமா மலேசியா கட்சியானது பல முக்கிய பிரமுகர்கள் மற்றும் தலைவர்களை மாநில அரசியலுக்குள் கொண்டு வரும் முயற்சிகளில் இறங்கியுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன.
சபா மாநிலம் சுங்கை பினாங்கா வனக்காப்பக பகுதியில் தந்தத்திற்காக போர்னியோ யானை ஒன்று கொல்லப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சம்பவத்திற்கு இயற்கைக்கான உலகளாவிய நிதிய அமைப்பான WWF மலேசியா மிகவும் கவலை தெரிவித்துள்ளது. இச்சம்பவமானது மாநிலத்தில் வன விலங்குகள் தொடர்ந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருப்பதை தெளிவாக காட்டுவதாக அந்த அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதேவேளையில் யானை கொல்லப்பட்ட சம்பவத்தை திட்டமிட்ட குற்றச்செயல் என அதன் நிர்வாக இயக்குநரும் தலைமை செயல் அதிகாரியுமான சோஃபியா லிம் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக வன காப்பக பகுதியிலேயே இந்த சம்பவம் நடந்திருப்பது மிகவும் கவலைக்குரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மே 17ஆம் தேதி அந்த போர்னியோ யானையானது கொடூரமாக கொல்லப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் தலை L வடிவில் வெட்டப்பட்டிருந்ததுடன் தந்தங்களும் அகற்றப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கோலாலம்பூர் புக்கிட் ஜலீல் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றின் வாகன நிறுத்தும் இடத்தில் நடந்த கொள்ளை முயற்சி தொடர்பாக 34 வயது ஆடவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த மே 18ஆம் தேதி காலை 11:30 மணியளவில் சந்தேக நபர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் காரின் கதவை திறந்து அவரது கைபேசி மற்றும் கைப்பையை பறிக்க முயன்றதாக செராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ரோஸ்டி டவுட் தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்தின் போது அப்பெண் உதவி கேட்டு அலறியதை அடுத்து சந்தேக நபர் அங்கிருந்து மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அப்பெண்ணிடம் இருந்து போலீஸ் புகார் பெற்றதை அடுத்து கடந்த மே 20ஆம் தேதி மாலை 5:36 மணியளவில் பிரிக்ஃபீல்ட்ஸ் பகுதியில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாகவும் முகமது ரோஸ்டி டவுட் தெரிவித்துள்ளார். சபா மாநிலம் தாவாவ் பகுதியில் குளிக்கும் பெண்களை ஒளிந்திருந்து பார்க்கும் சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பாக பெண் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் அந்நபர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாக தாவாவ் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜஸ்மின் உசின் தெரிவித்துள்ளார். கடந்த மே 21ஆம் தேதி தமது வீட்டில் குளித்துக் கொண்டிருந்த அப்பெண்ணை சந்தேக நபர் ஒளிந்திருந்து பார்த்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பெறப்பட்ட சிசிடிவி காட்சிகளின்படி 30 வயதுடைய உள்ளூர் ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். வழக்கானது குற்றவியல் சட்டம் பிரிவு 507 ஏவின் கீழ் பதிவு செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.